எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது அல்லது அவருடைய கட்டளையானது யாக்கோபின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அன்பானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுவது என்கின்ற இந்த ஒரு கற்பனையை வேதத்திலே 2ஆம் மிகப்பெரிய கற்பனை, தேவனை நேசிக்கணும்னு சொன்னாது அவர்தான். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறினார். இப்போ இந்த அன்பு கூறுகிற என்கின்ற இந்த பிரமாணம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எப்படிப்பட்ட பிரமாணமா இருக்கிறதா? ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால், ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்கிறீர்கள். அன்பானவர்களே, மற்றவரிடத்துல அன்பு கூறுவது என்பது மற்றவங்க கஷ்டங்களை புரிஞ்சு, நெருக்கங்களை புரிஞ்சு, அவருடைய கண்ணீர் கவலைகள், தவிக்கிறது, தத்தளிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை மற்றவிடத்துல பார்க்கும் பொழுது, ஒருவேளை அதே கஷ்டம் எனக்கு நேரிட்டா எனக்கு நான் எப்படி உதவி செய்து கொள்வேனோ அதுபோல மற்றவர்களை பிரியமானவர்களே நான் உதவும் கரத்தினால் உதவி செய்து அவர்களுக்கு நான் இந்த காரியத்தை செய்கிறதினாலே ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? ராஜாதி ராஜாவாகிய இயேசு நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பிரமாணமும் ராஜ பிரமாணம் தான். ஆனால் ராஜரீக பிரமாணம் என்று இந்த ஒரு வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி இந்த காலவேளை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையின்படி உங்க கண்களுக்கு முன்னால சிறுமைப்பட்ட சகோதர சகோதரிகள், ஏழைகள், எளியவர்கள், இவர்களை பார்க்கும் பொழுது இறுதிய கடினத்தை பிரியமானவர்களே நமக்கு உண்டாக்க நினைக்கிற சத்துருவின் வல்லமைகளை ஜெயித்து நாம் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாய் நன்மை செய்வோம். தேவன் அதற்குரிய பலனை நமக்கு தருவார். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, உன் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவரிடத்தில் நாம் அன்பு கூறுங்கள் என்கின்ற இந்த பிரமாணம் ராஜரீக பிரமாணம். இந்த பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மையை செய்வீர்கள். ஆம் சுவாமி, இதை கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களும் இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு கிருபை செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. God bless you, church. Have a blessed day. Amen.